நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒவ்வொரு தாயும் தன் மகனை இவ்வுலகில் உள்ளவர்கள் அவன் நல்லவன் வல்லவன் என்று புகழ்வதை கேட்பதை காட்டிலும் பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கு மரியன்னை தன் மகனை சந்திக்கின்றார். எவ்வாறு? பிறர் கண் பார்வை இல்லாத பொழுது தன் மகன் தொட்டு அவர்களுக்கு கண்களுக்கு ஒளி கொடுத்திருந்த அந்த கண்கள் ஒளி இழந்திருந்தது. ஊமைகளை பேச வைத்த தன் மகனின் வாய் பேச முடியாமல் தாகத்தால் வறண்டு பேசும் ஒட்டி கிடந்தது. நடக்க முடியாமல் தன் கால்கள் நடக்க செய்த மகனை இன்று கால்கள் நடக்க முடியாமல் வலுவிழந்து தளர்ந்து போயிருப்பதை கண்ட மகன், தொழுநோயால் அங்கம் முழுவதும் அழுகிய நிலையில் இருந்தவர்களை தொட்டு சுகப்படுத்திய மகன் இன்று அங்கம் முழுவதும் காயங்களால் சிதைந்து இரத்தம் வழிந்தோடி காய்ந்து காயங்களிலிருந்து மேலும் கல்வனை போல் போர் சேவகர்களால் சித்திரவதையை அனுபவிக்கும் தன் மகனை கண்டு உள்ளம் நொந்தவளாய் மரியன்னை தன் மகனை காண்கின்றாள். கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வாரி அணைத்து தன் மகன் இன்று கல்வனை போல் நடத்தப்படுவதைக் கண்டு சாதாரண பெண்களைப் போல் மற்றவர்களை சபிக்கவில்லை, யாரையும் நொந்து கொள்ளவில்லை. தன் மகனை பார்வையால் ஊக்கம் ஊட்டுகின்றாள். கவலைப்படாதே மகனே, இன்னும் சில மணி நேரம் இந்த உலகம் தரும் பாடுகள், இன்னும் சில மணி நேரம் இந்த உன் இயல்பான வேதனைகள், இதை கடந்துவிட்டால் விண்ணக தந்தையின் அருகில் அவர் மகனாய் வீற்றிருப்பாய். தளராதே, உன்னோடு உன் தந்தையின் கரங்கள் உண்டு. விண்ணக தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி கொள் என்றிருப்பாள். நம் அன்னையின் கண்களால் ஊட்டம் ஊட்டிருப்பார். பார்வையால் தன் மகனை பலப்படுத்தியிருப்பார். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் பள்ளியில் இல்லங்களில் தவறு செய்யும்போது அதனை கண்டிக்கும் ஆசிரியர்களையும் பெரியோர்களையும் பிள்ளைகளின் எதிர்கால நன்மைக்காகத்தான் இந்த கண்டிப்பு என்பதை உணராமல் பிள்ளைகள் முன்னிலையே கண்டித்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதும் நேரில் சென்று சண்டையிடுவது போன்ற செயல்களை செய்கின்றார்கள். இதனால் பிள்ளைகள் தங்கள் தவறினை உணர்ந்தவர்களாய் பொறுப்பற்றவர்களாய் தன்னுடைய உணர்வுகளை பொறுப்பில்லாமல் வாழக்கூடிய தீய பாதையில் சென்று வாழ்வினை இழக்கின்றார்கள். மேலும் துன்ப நேரத்தில் அதனை எதிர்கொள்வது பற்றி தெரியாமல் சுய சிந்தனையின்றி தன்னம்பிக்கை அற்றவர்களாய் வளர்ந்து வாழ்வின் பிரச்சனைகளை சந்திக்க முடியாதவர்களாய் தளர்ந்து போகின்றார்கள். இவ்வேளைகளில் மரியன்னையை போன்று உற்சாகமூட்டும் தாயாய், மகனே மகளே, இத்துன்பம் இறை சித்தம், இச்செயல் இறை திட்டம் என்று உணர்த்தும் மரியன்னையாக வாழ வரம் கேட்போம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வலுவிழந்து சோர்ந்திருக்கும் பொழுது தெம்பூட்டும் நல்ல மரியன்னையாய் வாழ வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமீன்.